கோதுமை ரவை பொங்கல் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். அரைச்சி கழுவி வச்ச பாசி பருப்பை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ ரவையும் அதிலே போட்டு வறுத்துக்கலாம். கோதுமை ரவையை இப்போ வறுத்தாச்சு. அடுத்தது ஒரு குக்கரை வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு 2-3, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் துருவுண்டு, அரிசி பருப்பும் கோதுமை ரவையும் எடுத்துருக்குறேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. கோதுமை ரவையும் பாசி பருப்பையும் இதில் கலந்துக்கலாம். கலந்தாச்சு. 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கோதுமை ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கலாம். கோதுமை ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.